நண்பர்களே வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து வரும் போர் தற்போதுதான் மக்களை உலகம் முழுவதும் தொடுகிறது. இது வயிற்றுக்கு வேட்டு வைத்துள்ளது. அடுப்படி வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி நிமித்தம் காரணமாக பல்வேறு இடங்களில் பணியில் இருக்கும் சிங்கிள்ஸ் தற்போது உணவு கிடைக்காமல் சிக்கி தவிக்கின்றனர். இந்திய அரசு விரைவில் நிலைமை சரியாகும் என்று கூறுகிறது. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோயம்புத்தூர், டெல்லி, பெங்களூரிலிருந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை என்று கேஸ் சிலிண்டர் விலை அதிகரித்து கிடைப்பதும் குறைந்துள்ளது. கோயம்புத்தூரில் மிகவும் பிரபலமான அன்னபூர்ணா தனது கிளைகளின் முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக தற்காலிகமாக வழங்கும் உணவு பட்டியல் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது அத்தியாவசியமான சில உணவு வகைகள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எரிவாயு பற்றாக்குறை நிலைமை சரியாகும் வரை தொடரும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அன்னபூர்ணாவுக்கு தினமும் 200 சிலிண்டர் தேவைப்படுமாம். ஆனால் தற்போது இருக்கும் ஸ்டாக் 2-3 நாட்களுக்குத்தான் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா தினமும் சமைப்பதற்காக சுமார் 10 எல்பிஜி சிலிண்டர்கள் தேவையாகும். ஆனால் மார்ச் 10ஆம் தேதி ஒரு சிலிண்டரும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் எல்பிஜி பற்றாக்குறை காரணமாக மதிய உணவுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வெரைட்டி ரைஸ் வகைகள் கிடைக்காது. அதற்கு பதிலாக ஒரே ஒரு வகை குருமா மற்றும் சாம்பார் மட்டும் வழங்கப்படும் என்றும் பல ஹோட்டல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக காலை 6 மணிக்கு திறக்கப்படும் சில ஹோட்டல்கள் தாமதமாகத்தான் மார்ச் 10ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் ஏற்பட்டுள்ள எரிவாயு பற்றாக்குறை காரணமாக உணவகங்கள் மற்றும் ஹோட்டல் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சமையல் மற்றும் சேவை செயல்பாடுகளில் சிரமங்கள் ஏற்பட்டு பல இடங்களில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன, நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை வடபழனியில் மூடப்படும் எல்பிஜி கேஸ் நிலையங்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் உள்ள விடுதிகளில் இனி டீ, காஃபி கிடையாது என்று விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இப்போதைக்கு தாமதமானாலும் கிடைத்துவிடுகிறது. 2 நாட்களுக்கு பிறகு சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள் என்று வணிகர் சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கூறியிருக்கிறார். இந்தியா முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியில் புதிய விலை 913 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மார்ச் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் 14.2 கிலோ எடை கொண்ட மானியமில்லாத எல்பிஜி சிலிண்டர் விலையை 60 ரூபாய் அதிகரித்துள்ளன. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இணையத்தில் வெளியிடப்பட்ட தகவலின்படி டெல்லியில் 913 ரூபாய், மும்பையில் 912.50, கொல்கத்தாவில் 939 ரூபாய், சென்னையில் 928 ரூபாய் 50 பைசா. இந்த புதிய விலை உயர்வு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள எல்பிஜி பற்றாக்குறை தற்போது முக்கியமான பிரச்சனையாக மாறி வருகிறது. குறிப்பாக ஹோட்டல் மற்றும் உணவகத் துறைகள் இந்த நிலைமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எரிவாயு விநியோகத்தை சீர் செய்ய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதில் எல்பிஜி முன்பதிவு இடைவெளியை 21 நாளிலிருந்து 25 நாளாக அதிகரித்துள்ளது. இது எல்பிஜி உற்பத்தியை அதிகரித்தலும் அடங்கும். ஆனால் உலகளாவிய எரிசக்தி சிக்கல்கள், குறிப்பாக ஈரான் போருடன் தொடர்புடைய சர்வதேச நிலைமைகள் இந்த பிரச்சனையை மேலும் கடுமையாக்கி இருக்கிறது. பெங்களூரு, டெல்லி, சென்னை, ஹைதராபாத், மும்பை போன்ற பெரிய நகரங்களில் உள்ள உணவகங்கள் எரிவாயு விநியோகம் விரைவில் சீராகாததால் சேவைகள் பாதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயு விநியோகம் முறையாக நடைபெறுவதற்காக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் அரசும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தகைய முயற்சிகள் இருந்தபோதிலும் மும்பையில் மட்டும் சுமார் 20% ஹோட்டல்கள் எரிவாயு கிடைக்காததால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு தீவிரமாக செயல்பட்டு பல நாடுகளிலிருந்து எரிபொருள் பெறும் திட்டங்களையும் விரிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் இராணுவமான IRGC மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் போரில் ஈடுபட்ட நாடுகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் அந்த பகுதியிலிருந்து 1 லிட்டர் எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்தால் அந்த பகுதியிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக தடுக்க ஈரான் நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறியுள்ளது. இந்த எச்சரிக்கை காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரிய பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சமும் உருவாகியுள்ளது. குறிப்பாக உலக எண்ணெய் வர்த்தகத்தின் சுமார் 20% போக்குவரத்து நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் எல்பிஜி பற்றாக்குறை குறித்து பதற்றம் அதிகரித்துள்ளது.
இந்தியாவுக்கு கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து அதிகமாக எல்பிஜி வருகிறது. இதனை சமாளிக்க பிரதமர் நரேந்திர மோடி, பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஆகியோருடன் உயர்மட்ட கூட்டம் நடத்தினார். அரசு தரப்பின் தகவலின்படி கடந்த 2 நாட்களில் நாட்டில் எல்பிஜி உற்பத்தி சுமார் 10% அதிகரித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க வேறு நாடுகளிலிருந்து எல்பிஜி கேஸ் பெறுவதற்கும் அரசு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா ஆண்டுதோறும் சுமார் 31.3 மில்லியன் டன் எல்பிஜி பயன்படுத்துகிறது. இதில் சுமார் 87% வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள 13% ஹோட்டல்கள், உணவகங்கள் போன்ற வர்த்தக நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. தற்போது ஆஸ்திரேலியா, அல்ஜீரியா, கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து எல்பிஜி இந்தியாவை நோக்கி கடல் மார்க்கமாக அனுப்பப்பட்டு வருகின்றன. பிப்ரவரி 2026இல் இந்தியா அமெரிக்காவுடன் ஆண்டுக்கு சுமார் 2.2 மில்லியன் டன் எல்பிஜி இறக்குமதி செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது இந்தியாவின் மொத்த எல்பிஜி இறக்குமதியில் சுமார் 10% ஆகும். ஈராக், சவுதி அரேபியா, UAE, குவைத் போன்ற நாடுகளிலிருந்து வரும் எல்பிஜி கப்பல்கள் பொதுவாக 7 முதல் 8 நாட்களில் இந்திய துறைமுகங்களை அடையும். ஆனால் பிரேசில் அல்லது கயானா போன்ற தூர நாடுகளிலிருந்து வரும் சரக்குகள் 25 முதல் 45 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும். அமெரிக்காவிலிருந்து வரும் எல்பிஜி கூட சராசரியாக 45 நாட்கள் வரை ஆகும். இதனால் தூர நாடுகளிலிருந்து வளங்களை அதிகரிப்பது விநியோக தாமதம் மற்றும் போக்குவரத்து செலவு அதிகரிப்பு போன்ற சிக்கல்களை உருவாக்கும். பாகிஸ்தானில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தான் அரசு பல அவசரகால நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அது என்ன என்று பார்க்கலாம். அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே திறக்கப்படும். பள்ளிகள் 2 வாரங்களுக்கு மூடப்படும். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்படுகிறது. அரசு ஊழியர்களின் எரிபொருள் சலுகை பாதியாக குறைக்கப்பட்டது. அரசு ஊழியர்களில் 50% பேர் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எண்ணெய் சேமிக்க எடுத்த முடிவுகள் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் அரசு ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் உயர்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்ததே இதற்கு காரணமாகும். பங்களாதேஷ் நாட்டிலும் எரிசக்தி கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. பங்களாதேஷ் தனது எரிசக்தி தேவைகளில் சுமார் 95% இறக்குமதி செய்கிறது. அதனால் ஈரான் போர் நேரடியாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் மின்சார உற்பத்தியையும் பாதித்துள்ளது. இந்தியாவிடம் பங்களாதேஷ் உதவி கேட்டுள்ளது. பங்களாதேஷ் ஊடகங்களின் தகவல்படி இந்தியாவின் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் நுமலிகர் ரிஃபைனரி லிமிடெட் மூலம் அடுத்த 4 மாதங்களுக்கு 50,000 டன் டீசல் வழங்குமாறு டாக்கா கோரிக்கை வைத்தது. இதற்கு பதிலளித்திருக்கும் இந்தியா, அசாமில் உள்ள நுமாலிகர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து 5,000 மெட்ரிக் டன் டீசலை உடனடியாக பங்களாதேஷுக்கு அனுப்பியுள்ளது. பங்களாதேஷ் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் வணிக மற்றும் செயல்பாட்டு பிரிவு பொது மேலாளர் முகமது மோஷெட் ஹொசைன் அசாத் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து டீசல் அனுப்பும் பம்பிங் செயல்முறை தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 18 மாதங்களாக இந்தியாவுடன் பதற்றமாக இருந்த உறவு தற்போது மீண்டும் சீராகும் அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த அவசர காலத்தில் இந்தியா உதவியதால் இரு நாடுகளின் உறவு மீண்டும் நெருக்கமாகும் என்று கூறப்படுகிறது. பங்களாதேஷ் நாடு முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டன. பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் விற்பனைக்கு வரம்பு விதிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு முறைக்கு 2 லிட்டர் மட்டுமே பெட்ரோல் வழங்கப்படுகிறது. இலங்கை அரசு மார்ச் 9 நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 7 முதல் 8% உயர்த்தியிருக்கிறது. பங்களாதேஷில் 5 உர தொழிற்சாலைகளில் 4 மூடப்பட்டுள்ளன. இதனால் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தியும் தடைப்பட்டுள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.